முந்தைய அத்தியாயத்தில் டால்முட் என்றால் என்ன என்பதை ஆராய்ந்தோம். ஆனால் இப்போது அதற்கு அப்பாற்பட்ட ஒன்று. நாம் காணும் உலகம் வெறும் வெளிப்புற அடுக்கு மட்டும்தான் என்றால் என்ன செய்வது? ஒவ்வொரு கணத்திற்கும், ஒவ்வொரு வார்த்தைக்கும், ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் கீழே மறைந்திருக்கும் ஆழமான ஒன்று இருந்தால் என்ன செய்வது? கபாலா என்பது அதை பற்றியது. இது மந்திரம் அல்ல, இது மூட நம்பிக்கையும் அல்ல. இது தோராவின் உள்ள அர்த்தம், யதார்த்தத்தின் பின்னால் உள்ள வரைபடம். உலகம் வெறுமனே படைக்கப்படவில்லை, அது நோக்கத்துடனும் ஒழுங்குடனும் வடிவமைக்கப்பட்டது என்று கபாலா கற்பிக்கிறது. உடல் அமைப்புக்கு பின்னால் ஒரு ஆன்மீக அமைப்பு உள்ளது. கடவுள் தொலைவில் இல்லை, அவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் என்று இது நமக்கு சொல்கிறது. வானத்தில் மட்டுமல்ல, காலத்தில், விண்வெளியில், உங்களுக்குள். தோராவை ஒரு உடல் போல கனவில் வைத்து பாருங்கள். கதைகள் மற்றும் சட்டங்கள், அதுதான் வெளிப்புற அடுக்கு. கபாலா என்பது அதற்குள் இருக்கும் ஆன்மா. அது கேட்கிறது, ஒளி ஏன் இருக்கிறது? நாம் ஏன் அன்பை உணர்கிறோம்? நாம் ஏன் துன்பப்படுகிறோம்? கடவுள் உலகத்திலிருந்து என்ன விரும்புகிறார்? சின்னங்கள், எண்கள், எபிரேய எழுத்துக்கள் மற்றும் ஆழமான கருத்துக்கள் மூலம் கபாலா வாழ்க்கையின் மிகப்பெரிய கேள்விகளுக்கு ஆன்மீக பதில்களை வழங்குகிறது. இது செஃபிரோத்தை பற்றி பேசுகிறது. கடவுள் உலகத்துடன் தொடர்பு கொள்ளும் 10 வழிகள். இது ஐன் சாஃப், அனைத்து உயிர்களின் முடிவற்ற எல்லையற்ற மூலத்தை பற்றி பேசுகிறது. இது இந்த உலகம் மட்டுமல்ல, அதற்கும் அப்பாற்பட்ட ஆன்மாவின் பயணத்தை பற்றியும் பேசுகிறது. ஆனால் கபாலா ஒவ்வொரு கட்டத்திலும் அனைவருக்கும் அல்ல. யூத பாரம்பரியத்தில் இது தலைமுறைகளாக மறைக்கப்பட்டது. ஆன்மீக ரீதியாக முதிர்ச்சியடைந்தவர்கள், பணிவானவர்கள் மற்றும் தோரா ஞானத்தில் ஆழமாக வேரூன்றியவர்கள் என்பவர்களுக்கே மட்டுமே இது கற்பிக்கப்படுகிறது. ஏனெனில் ஆழமான உண்மை தவறான கைகளில் ஆபத்தானதாக இருக்கலாம். இன்று கபாலாவின் சில பகுதிகள் மிகவும் திறந்திருக்கும். குறிப்பாக கடவுளின் மீதான பிரமிப்பு, நோக்கம் மற்றும் அன்பை எழுப்பும் போதனைகள். எனவே இது ஒரு கதை அல்லது ஒரு எளிய வழிகாட்டியைப் போல படிக்கக்கூடிய புத்தகம் அல்ல. இது முனிவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் படிக்கப்பட வேண்டியது. ஆழமான உள் ரகசியங்கள், மாய அமைப்புகள் யூதர்களால் கூட சாதாரணமாக படிக்கப்பட வேண்டியவை அல்ல. ஆனால் கபாலாவின் பெரிய உண்மைகள், கடவுளின் ஒற்றுமை, வாழ்க்கையின் அர்த்தம், படைப்பிற்குள் உள்ள ஆன்மீக அழகு, இந்த கருத்துக்களை மரியாதையுடனும் எளிமையுடனும் கற்பிக்கும் போது அனைத்து மக்களுடனும் பகிர்ந்து கொள்ளலாம். ஏனெனில் கபாலா ஒரு தேசத்தை சேர்ந்தது அல்ல, அது கடவுளிடமிருந்து வருகிறது. எனவே இல்லை, இது ரகசியங்களை திறப்பது அல்லது சடங்குகளை செய்வது பற்றியது அல்ல. இது ஆழமாக பார்ப்பது பற்றியது, அர்த்தத்துடன் வாழ்வது, மேலும் இந்த உலகம் தோன்றுவதை விட அதிகம் இருப்பதை உணர்ந்து கொள்வது.